சபீர், எதனால் இவ்வளவு காட்டமான விமர்சனம்? ஒருத்தரை பார்த்து தற்கூரி அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பிஜேபியோட மாநில தலைவர் பேசுகிறார். இவரை பார்த்து மனநலம் குன்றியவர் அப்படின்றதுல தொடங்கி என்னென்னவோ பேசுகிறாங்க அதிமுகவில். இவ்வளவு கடுமையாக பேசிக்கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குது இப்போது? அண்ணாமலை லண்டன் போகிறார். ஒரு 3 மாதம் தமிழகத்தில் அவர் இருக்க மாட்டார். அதனால் போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு பேச்சு, அவரை பற்றி ஒரு பரபரப்பு இருக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய நோக்கம். ஏன்னா அந்த ஸ்பீச்சில் இந்த வார்த்தைகள்லாம் அவர் தவிர்த்திருக்கலாம். அதிமுக மீதான அவருக்கு விமர்சனம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அதை பற்றி அவர் பேசுவதற்கோ விமர்சனம் பண்ணுறதுக்கோ எந்த தடையும் இல்லை. அதை அவர் செய்திருக்க முடியும். ஆனால் அவர் பிளான் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஏதோ போகிற போக்கில் அவர் அப்படி பேசிட்டு போல, அவர் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப தெளிவாக தான் பேசுகிறாரு. இன்னொரு விஷயம், அந்த ஸ்பீச்சை அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ரசிக்கிறார்கள், ஏஞ்சு கையெல்லாம் தட்டுறாங்க. பட் அதே மேடையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் முகம் சுளிக்கிறார்கள். பாஜகவில் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள், அப்புறம் இந்த எல்லா ப்ராசஸ்லையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் இந்த பேச்சை ரசிக்கவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு முன்னாள் முதலமைச்சரை பார்த்து பேசியிருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது. பட் அண்ணாமலையுடைய அரசியல் அனுபவம் அப்படின்றது அவ்வளோதான், அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அண்ணாமலை தொடர்ந்து பேசும்போது அவர் யாராக இருந்தாலும், பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர் பேசுற அவருடைய பாணி அப்படிதான். அதை தாண்டி அவர் பேசுற சில விஷயங்கள் நம்ம அரசியல்ல ஒரு பரிசீலனைக்கு எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி என்கிற தலைவரையும் அதிமுகன்ற கட்சியின் மீது ஒரு வைக்கிற விமர்சனன்றது, எடப்பாடி ஒரு லீடர் இல்லை. கூவத்தூரில் அவர் எப்படி முதலமைச்சரானார், அவருடைய ஆட்சியை காப்பாற்றிக்கொள்ள மாதந்தோறும் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்தாரு. அப்படி தொடங்கி ஏராளமான குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அடுக்கிட்டே போகிறார். இது ஒரு பக்கம் சில வார்த்தைகளை அவர் சொன்ன சில கடும் சொற்களை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டமான விமர்சனம். கடந்த காலத்தில் ஓபிஎஸ் போன்றவர்கள் இபிஎஸ் மேலே முன் வச்ச விமர்சனம். இப்போ பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் இவ்வளவு கடுமையாக இறங்கி அடிக்கிறதுக்கு என்ன டைமிங்? அது இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டில் அவர் ட்ரிகர் ஆகிட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை எப்போ பாரு பொய் பேசுகிறாரு, மைக்கும் நாக்கு மட்டும்தான் அவருக்கு மூலதனம், அவர் அதை வைத்துக்கொண்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கார் அப்படின்றத அவர் அந்த விமர்சனத்தை வைக்கிறார். விமர்சனத்தை வைக்கும் போது அதுக்கு அப்படியே ட்ரிகர். எடப்பாடினால அண்ணாமலை ட்ரிகர் ஆனாரா இல்ல அண்ணாமலை பேச்சு அதிமுக தொண்டர் லீடர்ஸ்? இபிஎஸ் பேசினதுக்கு தான் அண்ணாமலை ட்ரிகர் ஆயிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு கண்ட்ரோலும் இல்லாம அவர் பேசி இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 ஒரு கூட்டணி கட்சி தலைவர் இபிஎஸ்ஸை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்க முதலமைச்சராக இருக்கீங்க, நீங்கள் வாரணாசிக்கு போய் பிரைம் மினிஸ்டருடைய நாமினேஷன் போகலான்னா தோக்க போகிற தலைவருக்கு நான் ஏன் வர வேண்டும் அப்படின்னு இவர் பதில் சொல்லதாக சொல்கிறார். அண்ணாமலை கட்சியில் சேர்ந்ததே ஆகஸ்ட் 2020 தான். அதுக்கு முன்னாடி அவர் கட்சியிலேயே இல்லை. அண்ணாமலை ரிசைன் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சேலஞ்ச் பண்றாரு. சார் இப்படி சொன்னாரா இல்லையா மறுக்க சொல்லுங்க. இல்லை, அதான் அவர் சொல்றாரு, நீங்கள் கட்சியில் சேராத போது நடந்த ஒரு சம்பவத்துக்கு எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. அந்த மன வருத்தத்தின் அடிப்படையில் தான் நான் இபிஎஸ்ஐ ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அரவக்குறிச்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில தான் போட்டியிடுகிறார் 21 தேர்தலில். அப்போ அவ்வளவு கோபம், அவ்வளவு துக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க அதிமுக கொடுக்கக்கூடிய அந்த 20 இடங்கள்ல உங்களுக்கு ஒரு இடம் அரவக்குறிச்சியில் கொடுக்குறாங்க, நான் அந்த போட்டியிடலை, ரிஜெக்ட் பண்ணுறேன் இந்த சீட்டை அப்படின்னு அண்ணாமலை ஏன் சொல்லவில்லை? அதற்கப்புறம் தொடர்ந்து அதிமுக தலைவர்களோட பயணிக்கிறாரு, மினிஸ்டர்ஸை மீட் பண்ணுறாரு, எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள்லாம் மீட் பண்ணுறாரு, ரொம்ப இணக்கமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனலாக அவங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை வருது. இபிஎஸ்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி முறிவு அப்படின்றது ஏற்படுகிறது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் பேசலையே. இல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ உடைய கூட்டத்துல மிகவும் முக்கியமான ஒரு இடம் பிரைம் மினிஸ்டரே இபிஎஸ் கொடுக்கிறாரு. பக்கத்துல உட்கார வச்சு
அந்த டெல்லி மீட்டிங்கில் முக்கியமான ஒரு தலைவர்கள் உட்காரக்கூடிய இடங்களில் இபிஎஸ்க்கு அந்த முன்னுரிமை என்பது வழங்கப்படுகிறது. இபிஎஸ் எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கொடுக்கப்படுகிறது. அப்போ பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது, உங்களுக்கு 2014 அதிமுகவுக்கும் 37 எம்பிஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பில்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதிமுகவுடைய தயவு அப்படின்ற தேவை இருந்துச்சு, உதவி என்றது தேவை இருந்துச்சு. ஸோ அதனால் அதற்கு முன்னுரிமை என்பது வழங்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் பேசினதுக்கு அப்புறம் அண்ணாமலை ட்ரிகர் ஆகியிருக்கிறது அதிமுகவுக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஜேபின்றது ட்ரம்ப் கார்டு, அண்ணாமலைன்றது ட்ரம்ப் கார்டு. அண்ணாமலை யாரை எதிர்க்கிறாரோ, யாரை பற்றி அண்ணாமலை நிறைய பேசுகிறாரோ அந்த கட்சிக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு பப்ளிக் சிம்பத்தியும் ஒரு ஆதரவும் கூடும் அப்படின்றது. திமுகவை கடுமையாக எதிர்த்தாரு, இன்னைக்கு திமுக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இப்போ அதிமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுகவையும் அவர் பலப்படுத்துவார். அண்ணாமலை தான் அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். சரி, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவருடைய காங்கிரஸ் வந்து பேசலாம் சார், இன்னொரு விவாதம் பேசலாம். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த அரசியல் தமிழ்நாட்டில் திமுகவை கடுமையாக எதிர்த்தாரு. திமுகவுக்கு எதிரி நான் தான், திமுகவை விமர்சிக்கக்கூடிய அரசியல் கட்சி நான் தான், அதிமுகவும் வலுவிழந்து விட்டது, நான் தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறேன், அந்த ஸ்பேஸை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு. அந்த ஸ்பேஸ் வந்து கடந்த வாரம் அதற்கு வந்து முதலமைச்சர் ஒரு 2 கார்டு போட்டார். கலைஞருடைய சமாதியில் அவரை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு, என்னென்ன பேச்சு பேசுனீங்க, வாங்க அண்ணாமலை முன்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு 2 கார்டு போட்டார். இப்போ அந்த அரசியல் என்பது எடுபடாது. அப்போ அதிமுகவை பற்றி பேச வேண்டும். இது அதிமுகவுக்கு ஒரு வகையில் நல்லது. உங்களுக்கு பாஜக எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கிறதோ, தமிழக அரசியல் சூழல்ல அந்த எதிர்கட்சி, அந்த கட்சி வந்து கன்சாலிடேட் பண்றதுக்கு வழிவகுக்கும். அண்ணாமலை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல ட்ரம்ப் கார்டு, பாஜக தான் ட்ரம்ப் கார்டு, அதிமுகவையும் அவர்கள் வலுப்படுத்துவார்கள் அப்படின்றதா என்னுடைய நன்றி. அப்படின்னா அதிமுக அவர்களுக்கு நன்றி சொல்லணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.